உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் we are joy to meet you through this online. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். We are glad here. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit. உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல, Not only it is with you, அது உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. it is protecting you. உங்கள் வாழ்வில் வருகிற எல்லா தீங்கையும் மாற்றுகிறதா இருக்கிறது. Whatever thing that is coming against you in your life, it is saving you. எப்படியாக யோபை சுற்றிலுமாக வேலி அடைத்திருந்தது போல, Like how there is a protection around Job, தேவ பிரசன்னமானது God's presence is உங்களையும் surrounding you. உங்கள் குடும்பத்தையும் Not only you, your families, உங்கள் பிள்ளைகள் யாவரையும் வேலி அடைக்கின்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. your children are all being protected by God. நாம் பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம். We are under a protection. என்று சொன்னால் Reason, அவரை அறிகின்ற அறிவினால் because we know the understanding of God. கிருபையும் சமாதானமும் பெற முடியும் என்று பார்த்தோம் நேற்று. Bible says the one who understands God receives grace and peace. கிருபை என்பது What is grace? மலையே விலகி போனாலும், As the mountain may move, பர்வதங்கள் எல்லை பெருந்து போனாலும், whether the hills shall depart, கிருபை விலகாது என்று பார்க்கிறோம். His grace never moves. மலையை விட, Greater than hills, பர்வதங்களை விட heart of mountains, ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. there is a protection we have in God. ஒவ்வொரு தேசத்திலேயும் We can see in the world, மலை சூழ்ந்திருக்கிற இடத்திலெல்லாம் you can look at the nation surrounded by hills. அந்த தேசம் பாதுகாப்பா இருக்கும். That nation will be protected by the hills. அவ்வளவு சுலபமாக அந்த பர்வத்தை மேற்கொண்டு அந்த தேசத்துக்குள் நுழைய முடியாது. No one can able to overcome that mountain and come and defeat them. அதுபோல மலையே விலகலாம், Likewise, Bible says the hills may move, பர்வதங்கள் நிலை பெருந்து போகலாம், the mountains shall depart, கிருபை விலகாது, but grace will never move. சமாதானம் நம்மோடு இருக்கும். Peace will be with என்று us, சொன்னால் அவர் சமாதானத்தின் பிரபு என்று பார்க்கிறோம். because the Bible says he is the Prince of Peace. இந்த வழியிலும் கூட தியானிக்கும்படியாக In this word time also let's meditate on God's word. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 John chapter 5 5ஆம் வசனம். verse 5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Who is able to overcome the world but the man who has faith that Jesus is the Son of God? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Who can able to overcome the world? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், Even though the man who conquers this entire world, சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னவென்று பார்க்கிறோம். if he deceives his own soul, what profit is to him? உலகத்தில் எல்லாம் இருந்த போதிலும் கூட Even though we can conquer this entire world, மனுஷனுடைய வாழ்வு என்பது man's life is மரணம். his end is death. மரணத்துக்கு பின்னால் ஒன்றுமே கிடையாது. After the death, he could not able to take anything. மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது When man was created, மண்ணினால் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. the Bible says he has been created from the dust of this earth. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் He has been created from the dust of this earth. மண்ணுக்கே போகிறான். He is again back to this earth. அவன் பூமியில் வாழ்ந்த போது When he lives in this world, அவன் மண்ணாதி மன்னனாய் இருந்தாலும் கூட even though he is a ruler of rulers, மண்ணுக்குரியவனாகத்தான் இருக்கிறான். he will go to this earth. அதனால் So இங்கே சொல்லப்படுகிறது, this verse says, உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? who is the one who can able to overcome the world? ஆம், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். Bible says we have to overcome this world. மரணத்தை ஜெயிக்க வேண்டும். We should conquer death. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். Jesus conquered death. அவரை விசுவாசிக்கிறவர்கள் Whoever believes in Jesus, மரணத்துக்கு பின்னால் after death, ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லப்படுகிறது. we are having an everlasting life. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது When Jesus came into this world, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். the people who has been dead will be rising. அதனால் இயேசுவானவரை So Jesus தேவனுடைய is குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி the one who is believing Jesus is the Son of God. உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? No one can able to overcome this world. இயேசு விசுவாசிக்கின்றபடியினாலே, When we are believing Jesus the Son of God, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, we accepted Jesus as our Savior. இரட்சகராக நம்மோடு இருப்பதினாலே, Because He is like a Savior to us, நாம் உலகத்தை ஜெயிப்போம். we can able to overcome the world. நாம் ஆராதிக்கின்றவர், The God whom we are worshipping, நாம் அன்பு கூறுகிறவர், the God whom we are loving, நாம் துதிக்கின்றவர், the one who we are praising, ஜெயித்தவர். He overcame it. உலகம் எப்படி சொன்னாலும் கூட Whatever the world may say about Him, மறந்து போகவே வேண்டாம், do not forget anything. மறுத்து விடவே வேண்டாம். Do not
accept that நம் இயேசு ஜெயித்தவர். our Jesus has conquered everything. பிறந்தது எவ்வளவு உண்மையோ, The one who born is true. வாழ்ந்தது எவ்வளவு உண்மையோ, He lived in this earth is true. மரித்தது எவ்வளவு உண்மையோ, The death he has been given is true. அதற்கு மேலாக Ahead of that, 100% 100%. இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருப்பது உண்மை. Jesus living forever. அவரை அப்படி விசுவாசிப்பதினாலே In that same manner, when you started believing in your life, உலகத்தில் நாம் ஜெயிப்போம். we can able to conquer this world ஜெயித்தவரை ஆராதிக்கின்றோம், because we are worshipping the God who conquered everything. தோற்றவரை அல்ல. He is not the one who is இந்த defeated. உலகத்தில் வாழ்கிற மக்கள், The people who are living in this world, அரசியல் தலைவர்கள் political leaders, தோற்பார்கள், ஜெயிப்பார்கள், they may lose and they may win. ஜெயிப்பார்கள், தோற்பார்கள். They may win and they may lose. ஆனால் தேவனோ But Jesus is எல்லாவற்றையும் ஜெயித்தபடினாலே conquered everything else. அவரை பின்பற்றுகிற நாம், When we follow him, அவரை சேவிக்கிற நாம், when we bow down to him, அவரை ஆராதிக்கிற நாம் when we worship him, ஜெயிப்போம். we'll have victory. இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக Before this month ends, ஜெயத்தோடு ஒரு காரியத்தை முடித்து செல்ல போகிறோம். we are going to have victory and enter into a தோற்று game. போக மாட்டீர்கள், You will not be defeated. வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், You will not be put to shame. துக்கப்பட்டு போக மாட்டீர்கள், You will not go in sorrow. பலவீனத்தோடு கூட வியாதி இருக்க மாட்டீர்கள். You are not going to be in. அதிசயம் செய்ய போகிறார், He is going to do a wonder for you. அற்புதம் செய்ய போகிறார். He is going to do a miracle for you. ஜெயித்தவரெல்லாம் பின்பற்றுகிறோம். He is a God who was victorious. தோற்று ஜெயிக்கின்ற ஒரு தலைவனை பின்பற்றவில்லை, Not like a leader who lose and win. தோற்று ஜெயிக்கின்ற ஒரு வீரனை பின்பற்றவில்லை, Not like a warrior who loses and wins. தோற்று ஜெயிக்கின்ற பிரபலமான மனுஷனை பின்பற்றவில்லை. Not like a famous one who loses and wins. எல்லாவற்றையும் ஜெயித்தவரை பின்பற்றுகிறபடினால் Conquered everything. இந்த ஆண்டு This year, ஜெயத்தோடு முடிக்க you are going to end it with victory. வாழ்கின்ற காலமெல்லாம் The days you are going to live, ஜெயமாயிருக்கு. you are going to be தேவனை victorious. நோக்கி பார்ப்போமா? Let us look unto God today. ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். God who gives the victory, we thank you. ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். The Lord who is one who is victor. மரணத்தையே ஜெயித்தவர், You conquered death. எங்களுக்காக மனுவாய் வந்தவர், Thank you, Lord, for coming like a human மரியாதை form. வயிற்றிலே As you born in the womb of Mary, பரிசுத்த ஆவியாய் பிறந்தவர். born by the Spirit of God. அவனுடைய பிறப்பு அதிசயம், The birth is miracle. வாழ்க்கை அதிசயம். Your life is எங்கள் வாழ்க்கை miracle. இந்த மாதம் In our life முடிக்கின்ற also, மாதம் in the balance month to come, அற்புதத்தோடு முடிக்க we are போகிறோம். going to end it with miracle. லீகாபலதுருவியாய் Thank you, Lord, for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.